இப்போ கூட திருத்தணி போயிட்டு வர்றப்போ கணேஷ் டீ சாப்பிடலான்னு சொன்னான். நான் தான் சொன்னேன் டீ சாப்பிடலான்னு. கரெக்டா அந்த ரயில்வே ஸ்டேஷனு அந்த மணி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எதிர டீ கடை, அதான் எங்க ஸ்பாட்டு. யார் யாரு? அதாவது கரெக்டா 4 மணி காலேஜ் முடிச்சு ட்ரெயின் வரும், அங்க இருந்து நடந்து வருவாங்க. நம்ம அங்க இருக்கோமான்னு எதிர்பார்த்துட்டே வருவாங்க. ஒரு நாள் நல்லா கஷ்டமா இருக்கும். நம்ம கரெக்டாக ஏற்ற மாதிரி அந்த டெய்லி அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவோம். அங்க உட்காந்து அந்த டீ வாங்குறது அதை பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணி அப்படி கடைக்கு வந்துடுவோம். நாட்டு பால் டீயா? நாட்டு பால் டீ இல்லை, அதெல்லாம் பியூட்டிஃபுல் டேஸ். அது காலேஜ் எல்லாம் படிச்சுதா? அப்ப நான் எல்லாம் சொல்லுவேன். நீ ஆனா என்கிட்ட ஒரு தடவை கூட அது காலேஜ் படிக்குதுன்னு சொன்னதே இல்லடா. அந்த பொண்ணை பத்தி சொல்லியிருக்கேன். இப்படி எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும், மொட்டை மாடில இருந்து பாப்பேன். ஒரு வாட்டி நானே மொட்டை மாடி போக மாட்டேன்டா. நான் எங்கே மொட்டை மாடிக்கு போறியா? அது லாஸ்டா போனதே ஷார்ட் ஃபிலிம் எடுத்த முந்தானே, அதுதான் மொட்டை மாடிக்க போனது. நான் மொட்டை மாடிக்கே போக மாட்டேன்டா. அந்த பொண்ணு மொட்டை மாடிக்கு வராதுடா. நான் விட்டுருக்க கூடாதுடா. இங்கிருந்து வீடு காலி பண்ணி விட்டுருக்க கூடாது. கேரளாக்கு போட்டுருக்க கூடாது. கேரளாக்கு போட்டுருக்க கூடாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். யார் விருப்பத்தையும் நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. அதுக்குன்னு நம்ம விருப்பத்தை நிராகரிக்க கூடாது. கஷ்டமா இருக்கு. சிக்கன் ரைஸ் வாங்கி வந்துட்டானா? இல்ல வரல. என் வண்டி சவுண்டே இல்லை. வர்றப்பெல்லாம் இளையராஜாவா யுவன் சங்கர் ராஜாவா எல்லாரும் அப்படி கடப்பாரி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. கதையோட ட்ரிபிள் மடங்கு சூப்பர் கதை என்னோட. என்னாச்சு பாத்தீங்க? ஒத்த கால்ல ஃபுட்பால் விளையாடுற நீ, நான் 2 கால்ல ஃபுட்பால் விளையாடுறேன். இப்போ ஒரு கால் சரியில்லை, கொஞ்சம் விலகி இருக்குது, அவ்வளவுதான். ஆனா இந்த கால் அதே துடிப்போட அதே வேகத்தோட தான் இருக்கு. கொஞ்சம் புரியாத மாதிரி பேசுற. புரியாத மாதிரி பேசி புரிய வைக்க பாக்குறேன். கடைசியா சொன்ன பத்தி அடிபட்டு பஸ்ல இருந்து கீழே வந்து கடைக்கு வந்தது. ஆமா ஆமா தெரியும், சொல்லுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நேரம் பேசுனது அந்த இடம். அப்பதான் புண்ணு பாத்துக்கோங்க, உடம்பு பாத்துக்கோங்க, மருந்து போறப்ப கூட அப்படியே வாங்கிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டா போனோடனே ஹலோன்னு சொல்லி நான் நிப்பாட்டி, என்னங்க ஒரு பாய் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. அப்புறம் அந்த பாய் சொல்லிட்டு சைட்ல வெக்கப்பட்டு, ஆனா அதான் கடைசி பாய், அதோட ஆளே காணோம். ஆனா அந்த பாய் சொல்ற அந்த முகம் இன்னும் என் கண்ணு. நம்ம ஊரே ஃபீல் பண்ணிருக்கோம். அது பாட்டு இருக்கும்டா, எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த நேரத்துல என்ன பாட்டு? மரண நேரத்தில் மடியின் ஓரத்தில் இடமும் கிடைத்தால் இருந்தும் வாழ்வேன். மரண நேரத்தில் அதானே பாடு. இப்ப நான் உண்மையிலே யுவன் சங்கர் ராஜா என்ன